உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுகளுக்காக இப்பொழுது நாம் எடுத்திருக்கிறது காசாவினுடைய அந்த நிரந்தர போருக்கான விவகாரங்கள் என்ன. காசாவில் கிடியன் சாரட் போர் முனைகளில் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே போகிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த போர் தொடர்கிற ஒரு நேரத்தில் உண்மையிலேயே நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இஸ்ரேல்காரர்கள் எவ்வளவு விவாதிக்க வேண்டிய மோசமான கடும் போக்குவாதிகள் என்பதை கடந்த கால வரலாற்றிலிருந்து நாம பார்த்தாலும் இன்றைக்கு சமாதானத்தை தேடி அவர்கள் செல்கிறதின் நோக்கம் என்ன? ஏராளமான பேர் மிகப்பெரிய தாக்குதலுக்கும், அதாவது கொரில்லா தாக்குதலுக்கும் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. ஆகவேதான் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி செல்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. காசாவில் ஏராளமான மக்கள் காசாவில் இஸ்ரேலில் ஏராளமான மக்கள் பேரணிகளை நடத்தி வருகிறார்கள். பல நூற்றுக்கணக்கானவர்கள் போர் வேண்டாம், அது மட்டுமில்ல காசாவினுடைய எல்லை பகுதிகளில் இந்த கேப்டிவ்ஸ் ஹோஸ்டேஜுடைய உறவினர்கள் ஹட்டு போட்டு அங்கே போராடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதற்கிடையில கடும் போக்குவாத தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் பெஞ்சமின் இந்த திட்டத்தை போட்டு இளம் வீரர்களை பலியாக்குகிறான் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. பெஞ்சமினோடு மிக மிக இதே போன்ற வெறுப்பை, வார்த்தைகளில் அசிங்கமான கடுமையான தீவிரவாத தன்மை கொண்டவர்தான் பென்கெவிர், பெஞ்சமின் நெத்தானியாகு, சுமோட்ரிச்சு. மேற்கு கரையில் 3000 குடியேற்றத்திற்கான டெண்டர்களை அவன் அறிவித்திருக்கிறான். இந்த நிலையில் மேற்கு கரையினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள், கிழக்கு பகுதிகள் எல்லாம் பிரித்து இன்றைக்கு 70,000 மக்கள் வாழ்கிறார்கள். 130க்கு மேற்பட்ட குடியிருப்புகளில் நிரந்தர பலஸ்தீனத்தினுடைய விடுதலையை அது மௌனித்துவிடும் என்று இது யூஎன்னுடைய லா, த லெஜிட்டிமேசி ஹாஸ் பீன் வயலேட்டட். சட்டத்தினுடைய அந்த முகாந்திரம், சட்ட முனைவுகள் அது வயலேட் செய்யப்படுகிறது. அந்த நடவடிக்கை தான் அவன் எடுத்திருக்கிறான் அப்படின்னு குரலும் வந்திருக்கிறது. இதுக்கு இடையில தற்கொலைதார போருக்கு, அதாவது கொரில்லா தாக்குதலுக்கு தயாராக ஆகியிருக்கிறார்களா என்ற கேள்வி ஒரு பக்கம். கிட்டத்தட்ட 80,000த்திற்கு மேற்பட்ட ஹமாஸ் வீரர்கள் ப்ரிப்பேர்டு, அவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதே சமயம் அதே அளவுக்கான இராணுவத்தை வைத்து நேற்று சொன்ன 80,000 மேலே இஸ்ரேலும் ரெடியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனோநிலை ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணும்போது அவர்கள் மடிந்து தங்கள் தேசத்தை உருக்குலையாமல் யூதர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுவதற்கு போராளி குழுக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இவர்களோ அச்சுமுட்ட நிலையில் உள்ளே செல்வதற்கே அவர்கள் துணிவில்லாத நிலையில் இருக்காங்க. இப்போ இந்த எகிப்து, கத்தர், இந்த 2 நாடுகளும் ஒரு பிரஷரின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த அழுத்தத்தின் காரணமாக சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அதில் சர்வதேச அங்கீகாரம் வேண்டும். இந்த சர்வதேச அங்கீகாரத்தில் அமெரிக்காவும், ரஷ்யாவும், சீனாவும் கையெழுத்திட வேண்டும் என்றும் ஹமாஸ் தனது கோரிக்கையை வலியுறுத்தி வந்திருப்பதாக தெரிகிறது. நாங்கள் யூஎன் அங்கீகாரமும் இருக்கணும், அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவும் இருக்கும். ஏன்னா இவர் ஃப்ராடு, சொன்னதை மாற்றக்கூடியவர். நாங்கள் எங்களோட மண்ணுக்காக போராடுகிறோம், ஆனால் கொடுத்ததை, வாக்குறுதியை மீறக்கூடியவன் தான் யூதர்கள், சியோனிசவாதிகள். ஜனவரியில் முதல் கட்டம், 2வது கட்டம் அப்படித்தான் நாங்கள் போட்டோம். கடைசியில் என்னாச்சு? அவர்கள் அதை மாற்றினார்கள். இப்போ எங்களுக்கு நாங்கள் சமாதானத்துக்கு வரணும்னா இது எங்களுக்கு தரணும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இது இந்த 60 days ட்ரூஸ் ஆரம்பித்தால் அன்று மாலையை அமல்படுத்திய சில மணி நேரத்தில் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கான அந்த பேச்சுவார்த்தை வில் ஸ்டார்ட், கண்டிப்பாக தொடங்க வேண்டும். அதுவும் அந்த பாயிண்டில் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது அடிக்கடி தாரார் பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி படுகொலைகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெர்மனண்டாக ஒரு சொல்யூஷன் வேணும். 4வது, எங்களுடைய மக்களையும் பெண்களையும் 12 வயசு பிள்ளைகளை எல்லாம் குழந்தைகளை எல்லாம் கடத்தி சென்றீர்களே, அவர்களை தீவிரவாதிகள் என்று, அதை விடுதலை செய்வதற்கு வேண்டும், உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கூட அவர்களுடைய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக 10 கப்டிவ்ஸை, இருப்பது 56, எல்லாம் போக 20 கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உயிரோடு. அதில் 10 பேரை முதல் முறையாக வெளியிட வேண்டும். அதற்கு பின்பு 140லிருந்து 150 பலஸ்தீன கைதிகளை வெளியிட வேண்டும். அதில் 15 ஆண்டுகள் சிறையிலே இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளை வெளியே வேண்டும். அதே போன்று ரஃபாவினுடைய எல்லையை துறக்க வேண்டும். உள்ளிருந்து 600லிருந்து 700 800 ட்ரக்ஸ் உள்ளே வர வேண்டும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இஸ்ரேல். ரஃபாவிலிருந்து எய்டட் பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், சானிட்ரிஸ் எல்லாம் எங்களுக்கு வரணும். அது அல்லாமல் இடிபாடுகளை அகற்றக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தர வேண்டும், ஜேசிபி போன்றவைகள் எல்லாம். அதே போன்று ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய காசா ஹியூமனிட்டேரியன் ஃபவுண்டேஷன், அவர்கள்தான் அமெரிக்காவினுடைய கைக்கூலிகள். அவர்களுடைய மக்களை இவனை எல்லாம் அனுப்பிவிட்டு யூஎன் நியமிக்கக்கூடிய ஆளுமைகளோடு போருக்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த பீஸ் சொசைட்டியை உருவாக்க வேண்டும். போர் இல்லாத மண்டலமாக மாற்ற உணவு கொடுப்பதாக ஜிஹெச்எஃப் எடுத்துவிட்டு ஐநாதான் இந்த ட்ரக்கை 700 800ஐயும் எங்களுக்கு எம் மக்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். பஃபர் ஜோன் ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க காசாவில். இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய எல்லா பஃபர் ஜோனையும் அவர்கள் காலி செய்துவிட்டு உடனடியாக வெளியேறி நாங்கள் சொல்கிற இடத்தில் படைகளை நிறுத்த வேண்டும். அதாவது காசா எல்லையின் பக்கம் இருக்க வேண்டும். யுஎன்ஆர்டபிள்யூ காசா முழுவதும் உணவு விநியோக செயினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேல் இராணுவம் காசாவுடைய பஃபர் ஜோனை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். அதே மாதிரி 144 பலஸ்தீன கைதிகளை வெளியிட வேண்டும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இதை கடைபிடிக்குமா என்ற சந்தேகமும் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு ஒரு நேர்மையான ஆட்கள் அல்ல என்பதை நாம் உங்களுக்கு பலமுறையும் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் தற்போது காசாவில் ஹமாஸ் தலைமையிலான படை வீரர்கள் நேற்று முன்தினம் நடத்திய மிலிட்ரி கான்வேயை அவர்கள் தாக்கினார்கள். அதே போன்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நாங்கள் வீசுறது ஸ்டோன் ஆஃப் டேவிட், அதாவது தாவூது வீசக்கூடிய கோலியாத்துக்கும் தாவூதுக்கும் மேலே நீங்கள் வீசக்கூடிய இந்த படைகளுக்கு எதிராக நாங்கள் வீசுகிறோம். கோலியாத் வீசிய கற்கள் வரலாறு, இந்த தாக்குதல் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் வலிமையாக நிற்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த விதமான தயக்கமும் இல்லை. இதுவரை இத்தனை மாதங்கள் அல்ல ஆண்டுகளாக போரிட்டும் எந்த பகுதிகளும் அவர்கள் நிரந்தரமாக வைக்க முடியவில்லை. அவர்களால் கேன்யூனிஸ் பகுதிகளை அவர்கள் நிரந்தரமாக பிடிக்க முடியவில்லை. சலாஹுத்தீன் ஆக்சிஸ் பகுதிகளில் சலாஹுத்தீன், ஹமாஸ், அல் கசாம், அல் குஸ், அதே போல் சலாஹுத்தீன், இந்த ஆக்சிஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் இந்த கொடூரமான தாக்குதலை, கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் இளம் வீரர்கள் மீது தாக்கி கொண்டிருப்பதை செய்திகள் வந்திருக்கிறது. வீடியோ ஃபுட்டேஜ் ஷோஸ் அதுவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் என்னெல்லாம் அடிக்கிறாங்கன்னா, ஆன்டி டேங்கர்ஸ், டேங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி டேங்கர் செல்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோட்டர் குண்டுகள், அதே போன்று ஐடிஎஃப் த ஃபோர்ஸ், அதாவது ராக்கெட் தாக்குதலை ஐடிஎஃப் வீரர்களின் மீது அவர்கள் தாக்கி வருகிறார்கள். அதே மாதிரி அல் யாசீன் 105 மிசைல், அதே போல் சதாமயா, இந்த ட்ரூப்ஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த கன்வே, இதை வைத்து தான் அவர்களுடைய நீண்ட தூரமாக அந்த கன்வேயை அடித்து நொறுக்கிறார்கள். இதன் விஷயமாக இது எங்கன்னா அல் ஹயாத் பி மாஸ்க்கு பக்கத்தில், அந்த ஒரு மாஸ்க்கு பக்கத்தில் அந்த கான்வே வரும்போது இதில் முன்னால் இறந்து போன தொய்பு, காசாவின் விருந்தாளி என்று சொல்லப்படக்கூடிய தொய்பு, அவர் உருவாக்கிய இந்த ஹதீபு படைகள் தான் சலாஹ் அத்தீன், இந்த படையை தான் அல் சலா அத்தீன், இந்த படையை உருவாக்கியது பலஸ்தீனத்தினுடைய
யஹ்யா சின்வாரோடு இணைந்து இஸ்மாயில் ஹானியோடு இணைந்த தையிபால் உருவாக்கப்பட்ட சலாஅத்தீன் படைகள் தான் அல் ஹத்தீப் மசூதி பக்கத்தில் இந்த கன்வையை அடித்து சிதறடித்து ஏராளமான பேர் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். மரண விகிதங்கள் கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் பல நூற்றுக்கணக்கில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை போன்று அடுத்த செய்தி அஸ்ஸலாஉத்தீன் அல் குத்ஸ் அல் நசீர் சலாஉத்தீன், இவைகள் அனைவரும் இந்த மாதிரி நிறைய படம் இருக்கிறாங்க. அல் குஸ் அல் கசாம் அல் சலாஉத்தீன் அது போன்று மற்றும் அல் நாஷர், இப்படி நிறைய படைகள் அனைவரும் இணைந்து இந்த நூற்றுக்கணக்கான வீரர்களை தாக்குதல் நடத்தினார்கள். இது குறித்து இஸ்ரேல் படை வீரர்கள் மௌனியாக இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டி, இஸ்ரேலுடைய தொழிற்சங்கங்கள் இணைந்து ஒரு பெரும் ரேலியை, ஹமாஸுக்குடைய போரை இஸ்ரேல் இராணுவம் ஈடுபடாமல் பலஸ்தீனத்துக்குள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றும், ஹோஸ்டேஜை ஹமாஸிடமிருந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றும் பெரிய அளவில் அவர்கள் போராடுகிறார்கள். இஸ்ரேலுடைய மேரிவ், இஸ்ரேலுடைய ஏராளமான ஹயாத், இஸ்ரேல் டைம்ஸ், ஏராளமான இஸ்ரேலுடைய சேனல் 12 எல்லாமே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஊழல் வழக்குகளிலிருந்தும் உலகத்தினுடைய பல கண்டனங்களிலிருந்தும் அவன் தப்புவதற்குத்தான் மக்களை பலிகுடா கொடுக்கிறான் என்ற ஓப்பனா பேசக்கூடிய அளவிற்கு பெஞ்சமினுக்கு எதிரான கருத்து, நெத்தன்யாகுடைய இந்த திட்ட கருத்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தொடர் தாக்குதலின் மூலம் 124 பேர் பலியாகி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் மெர்கோவா டேங்களை ஒரே நேரத்தில் 30 மெர்கோவா டேங்கர்கள் அளிக்கப்பட்டதை ஒரு செய்தியில் வந்தால் பரவாயில்ல சார், ஏராளமான செய்திகளின் மூலம் 30க்கு மேற்பட்ட உலகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியின் ஒரு பெரும் தடுப்பு சாதனமான மெர்கோவா துண்டு துண்டாக ஆனதின் விளைவு 124 பேர் கான்வே தாக்குதலில் எல்லாவற்றையும் சேர்த்துதான் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து அவர்களால் வெற்றியடைய முடியவில்லை. என்னதான் அவர்கள் வான்படைகளின் மூலமாக போராடினாலும் தரைப்படைகளில் அவர்கள் கீழே இறங்கிதான் போராட வேண்டும். அந்த அடிப்படையில் தரைப்படையிலும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாமல் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, 548 பேர் இந்த தற்கொலை படை கொரில்லா தாக்குதலில் சில வாரங்களில் இறந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தி இது ஆயிரக்கணக்கில் செல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது. காசாவில் யூத ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அல் அக்ஸாவின் மீது அவர்கள் தாக்குதல், இதுவரை IDF வீரர்கள் 46 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது இராணுவம் போராளி குழுக்கள் குறிவைத்து IDF வீரர்கள் பலரை கைது செய்கிறார்கள். இதுவரை அவர்கள் வெளியிடவில்லை. தற்போது ஒரு செய்தியில் 46ங்கிற அளவிற்கு IDF வீரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூட செய்து வந்திருக்கிறது. அடுத்து பிணை கைதிகளை போன்று அவர்களை வைத்து மிரட்டினால் பெரும் சிக்கலை ஜியோனிசப்படை இஸ்ரேல் இராணுவம் சந்திக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த விவகாரத்தில் அங்கு அவர்கள் அல் ஜெய்தூனை பகுதியை அவர்கள் ஏன் குறிவைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாம் இந்த நேரத்தில் பார்க்கிற போது நார்த்து காசாவில் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 ட்ரோன்களையும் கூட IDF வீரர்களுக்கு எதிராக ஹமாஸ் பிடித்திருக்கிறது. UN செப்டம்பரில் ரெசல்யூஷன் கொண்டு வருவதற்காக யூரோப் யூனியன் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஹைஃபாவில் மிகப்பெரிய மின்தடை, ஜெனரேட் ஆகலை, கேஸு எல்லாமே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய GDP டிக்ளைன்ட். அதே போல் இந்த சீஸ் ஃபயருக்கு உண்மையிலேயே மக்கள் வர வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள். அதே போன்று பைத் ஹானூன் போன்ற இடங்களில் IDF வெளியேற வேண்டும் என அவர்கள் பலவிதமான தடைகளை வைத்திருக்கிறார்கள்.
நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்போது சீஸ் பயிருக்கு அவங்க வந்த காரணம் ஈஜிப்ட் சொன்னதை வச்சு அல்ல, கத்தர் சொன்னதை வச்சு அல்ல. இவ்வளவு பலிகளை கொடுத்த பின்பும் இனி அவர்களுக்கு போரிடுவதற்கு எங்கிருந்து ஆள் வரப்போகிறார்கள்? யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. அதே போன்று ஹமாஸுக்கும் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதை பற்றி செய்தி நம்மள்கிட்ட இல்லை, வந்தால் அதையும் நான் சொல்லிடுவேன். அவர்களும் ஏராளமாக பலியாகி இருக்க முடியும், ஐடிஎஃப்பும் ஏராளமாக பலியாகி இருக்க முடியும். ஆனால் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம், அவர்கள் பூமியை காப்பாற்றுவதற்கு, மண்ணை காப்பாற்றுவதற்கு மரணத்தை பற்றி கவலைப்படாமல் போரிடுகிறார்கள். இவர்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள். இளம் வீரர்கள் 18லிருந்து 25 வயது. நாட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் போராட்டம், 3 லட்சம் பேர் போராடி இருக்கிறார்கள். ஆக இந்த காலகட்டத்தில் பெரும் பின்னடைவை சந்திக்க போகிறார்கள். சமாதானம் ஒன்றே அவர்கள் எடுத்தால் அது நீண்ட காலமாக இருக்கும். முட்டாள்தனமான சிந்தனை. சுற்றி இருப்பது ஃபுல்லாக அரபுகள் தான். அதை மீறி நீ குடியேற்றத்தை செய்தால் அது அவர்களை வெற்றி பெறவே முடியாது. மரணங்களும் போராட்டங்களும் தான் தொடரும். இவனுடைய ஆட்சி போன பிறகு வருபவர்களாவது ஒரு நிரந்தரமான ஒரு அமைதிக்கு வெளியிட வேண்டும். அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? இல்லை என்றால் அனைத்து சியோனிஸ் அவர்களும் பிராமிஸ்ட் லேண்ட், வாக்களிக்கப்பட்ட இந்த பூமியை நாங்கள் மீட்கத்தான் செய்வோம் அப்படின்னு அவர்களின் பூமியை இவர்கள் பிடிக்க முயன்றால் இன்னும் அழிவை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த செய்திகளோடு நான் உங்களுக்கு மீண்டும் வருகிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.